ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் ஆடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டாடா ஏஸுக்கு செஞ்ச ஒரு 12 வோல்ட் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரண்ட்டு சாம்கான் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டு ரைட்டு பேலன்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. வாங்க பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடு நம்ம வேக்கோ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தனித்தனி ஒயர் ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்பீக்கர் அவுட்புட்ஸு அப்புறம் எஃப்எம் ஏரியல் எல்லாத்துக்கும் தனித்தனியான ஒயர் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இன்டீரியரில் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் வால்யூமு, அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் தனித்தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். அடுத்தது சாம்கான் யூஎஸ்பி போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் தனித்தனியான கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். அதனால் நம்ம ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டீரியரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4440 ஃபுல் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹீட் சிங்க் போட்டு நம்ம ஹீட்டை குறைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஹீட் சிங்க் போட்டிருக்கிறோம். இதில் இன்பில்ட்டாக 5 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். பேஸு ட்ரிபிள் எல்லாமே நல்லா இந்த கிளியரான இருக்குது இந்த போர்டில். இதுக்கு செக்கிங் பர்பஸ்க்காக நான் ஒரு 12 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கரில் நம்ம செக்கிங் பண்ணுறதுக்காக லைன் கொடுத்துருக்குறோம். 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு 1 ஆம்ப்ஸ் டயோடு போட்டு நம்ம இன்புட் கொடுத்துருக்குறோம். நம்ம வர பேட்டரிலேருந்து வர அப்படியே கொடுத்தோம்னா ஆம்ப்ஸ் அதிகமாக போச்சுன்னா நம்ம ரெகுலேட்டர் ஹீட் ஆகும், சீக்கிரம் போயிடும். அதுக்காக நம்ம ஒரு 1 ஆம்ப்ஸ் டயோடு போட்டு கொடுத்தோம்னா ரெகுலேட்டருக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் நல்ல லைஃப் வரும். இதில் நம்ம ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க நார்மல் ஐசி தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினல் ஐசி போட்டிருக்கோம். எந்த விதமான ஹம்மிங் இஷ்யூ இல்லாமல் நீட்டாக இருக்குது. இதுதான் நம்ம டாடா ஏஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு லெஃப்ட்டும் அதே பாக்ஸில் அந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட்டும் இருக்கும். இதுதான் பாக்ஸோட ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த வியூ. இது தான் லெஃப்ட்டுக்கு இந்த சைடு இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பீக்கரும் ஒரு டியூட்டரும் இருக்கும். அதேமாதிரி ரைட் சைடில் அங்கேயும் ஒரு ஸ்பீக்கரு ஒரு டியூட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு அடி ஹைட்டில் இருக்கும், 10 இன்ச்சு அகலாக இருக்கும். நம்ம சாம்கான் டியூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டியூட்டர் நல்ல குவாலிட்டியான டியூட்டர்னு சொல்லலாம். நம்ம 4440க்கு யூஸ் பண்ணும்போது 4.7 63 வோல்ட் கெப்பாசிட்டி டியூட்டரோட ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ட்ரிபிள் சவுண்டெல்லாம் நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 8 இன்ச் ஸ்பீக்கர். மேக்ஸ் ஆடியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட woofer ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேப்பரு எல்லாமே நல்ல குவாலிட்டியான இதுதான் போட்டிருக்காங்க. இது 40 வாட்ஸ் ஸ்பீக்கரு. 4 ohmஸில் 40 வாட் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், 4 ohms 8/4 ohms அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் 4 ohms தான் வரும். நம்ம 40 வாட்ஸில் 4 ohms ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 4440 போர்டை நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண 4440 ஃபுல் போர்டு. இதுலேயே LM324 யூஸ் பண்ண பேஸ் ட்ரிபிள் செக்ஷன் இன்பில்ட்டாக இருக்குது. நம்ம இதில் பேஸுக்கும் ட்ரிபிளுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். வாங்க ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காப்பிரைட் ப்ராப்ளத்தினால நம்ம ஆடியோ கட் பண்ணி தான் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு வாங்க, நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி டெஸ்ட் காட்டுறேன், ஆடியோ டெஸ்ட் காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.